வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடமாநிலங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது, நியாயமான தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக பாஜகவுக்கான புதிய தலைவர் போட்டியில் தான் இல்லை என அண்ணாமலை பேட்டி. தாம் யாரையும் கை காட்டவில்லை என்றும் விளக்கம். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைன்னா நான் போட்டியில் இல்லை. டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் என அண்ணாமலை விளக்கம். அதிமுக கூட்டணியால் பதவிக்கு நெருக்கடியா என்ற கேள்விக்கு கருத்து கூற விருப்பமில்லை என பதில். அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்களுக்கு கூடிய கட்சி. உதகை கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை, வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு. வாகன கட்டுப்பாட்டு உத்தரவை மறுபரிசீலனை செய்ய தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மறுப்பு. வரும் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது நீட் விலக்கு சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய எதேச்சதிகார போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் நாடகம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது தவறை திமுக அரசு மறைக்க பார்ப்பதாகவும் பேட்டி. மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது இதை கேள்வி கேட்பாங்களே. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதித்ததை எதிர்த்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. சென்னை நீலாங்கரை வீட்டு முன்பு துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படையினர் நிறுத்தம். சென்னையில் காரை நிறுத்துவது தொடர்பாக நீதிபதியின் மகனுடன் மோதல். நடிகர் தர்ஷனை கைது செய்த ஜே நகர் காவல் நிலைய போலீசார். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். PF கணக்கிலிருந்து பணம் எடுப்பதற்கு இனி செக்கின் படத்தை அப்லோட் செய்ய தேவையில்லை. வங்கிக் கணக்கை இணைக்க நிறுவனங்களின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிபந்தனையும் நீக்கம். மருதமலை முருகன் கோவிலில் கோலாகலமாக நடந்த குடமுழுக்கு. அரோகரா முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். நீலகிரி மாவட்டம் மசனக்குடி அருகே கன்றுக்குட்டியை வேட்டையாடிய புலி வாயில் கவ்வி இழுத்துச் சென்ற காட்சி. कोई जानवर लग रहा है।
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் நிபந்தனையின்றி விடுவித்த யாழ்ப்பாணம் நீதிமன்றம். பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தாமாக முன்வந்து மீனவர்களை விடுவிக்க பரிந்துரைத்த இலங்கை மீன்வளத்துறை. வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஜாவத் மனு தாக்கல் செய்தார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் அதிரடியாக 34% கூடுதல் வரி விதித்த சீனா. சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 20%-இருந்து 34% உயர்த்திய டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலடி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 930 புள்ளிகள் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. தமிழ்நாடு பாஜகவின் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்று கூறினார். மேலும் பாஜகவில் தலைவருக்கான போட்டி இல்லை என்றும் அனைவரும் இணைந்து ஒருமித்த கருத்துக்களுடன் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தலைவருக்கான போட்டியில் தான் இல்லை என்றும் தொண்டனாகவே தொடர்வேன் என்றார். மேலும் பாஜகவின் அடுத்த தலைவருக்கான போட்டியில் தான் யாரையும் கை காட்டவில்லை என்றும் கூறினார். மேலும் தமிழ்நாட்டை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்றும் டெல்லிக்கு செல்லும் எண்ணம் இல்லை என்று கூறினார். தனக்கு டெல்லி செல்லும் எண்ணம் இல்லை என்றும் தொண்டனாக தமிழ்நாட்டிலேயே இருப்பேன் என்றும் கூறினார். புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. அதையே இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்க. நான் கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான். அதுல சமரசம் கிடையாது. யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும். மத்திய அமைச்சரை பார்க்கலாம். தலைவா, இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் தலைவா. ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க? டெல்லி போனா ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான். அதனால எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கதான் உங்க முன்னாடி சுத்திட்டு இருக்கேன். இதனிடையே அதிமுக உடனான கூட்டணி காரணமாக பாஜகவில் மாநில தலைமை மாற்றமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அது தொடர்பாக பேச விரும்பவில்லை என்றும் புதிய தலைவர் தேர்வுக்கு பின்னர் அது குறித்து பேசலாம் என்றார். அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனாலதான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறைய பேசுவாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமரன். வீரகுமரன், எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்றிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையானது பெய்தது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பகுதிகளில் நேற்று நல்ல மழை பெய்கிறது. இன்றைய காலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. அதாவது முதுகுளத்தூர், தேர்விருவேலி, மல்லல், களரி, உத்தரவசமங்கை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மாலை 2 மணிக்கு மேல் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வயல்வெளிகளில் மற்றும் குளம் குட்டைகளில் தண்ணீர் தேங்கியது. கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி எடுத்த நிலையில் இப்பகுதியும் மழை பெய்ததனால் விவசாயத்திற்கு தற்போது 2ஆம் கட்ட விவசாயத்தின் நெல் சாகுபடி ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதியில் மழை பெய்ததனால் விவசாயத்திற்கு மழை தேவைப்படுகிற நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெயில் வாட்டி எடுத்த நிலையில் தற்போது மழை பெய்ததனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வரவேற்கிறேன். நன்றி வீரகுமரன் விவரங்களுக்கு. நீலகிரி, கோவை, திருப்பூர், மதுரை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு,
கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று சேலம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகரிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல்லில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, ஆலத்தம்பாடி, வேலூர் பாமணி, கொக்கலாடி, பழையங்குடி, கரிசனம், திருநெல்லிக்காவல், திருக்கொள்ளிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் வேட்டாம்பாடி, முதலைப்பட்டி, வள்ளிபுரம், வேப்பநத்தம் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழை வெப்பத்தை குளிர்வித்தது. இதனால் மக்கள் உற்சாகமடைந்துள்ளனர்.